கதையை கேளுங்கோ. அம்மம்மா கடலோர வாழோ மக்களின் கதையை கேளுங்கோ. அம்மம்மா கதையை கேளுங்கோ. கார்த்திகை மாதத்திலே 2004 கவனமுள்ள தேதி 26 தானையாம். அந்த கடலோர நிலநடுக்கம் கண்டதே. கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி சுனாமி வந்தது. ஆமாங்க. அந்த சுனாமி வர்றதுக்கு முதல் நாள் புத்துப்பட்டு ஐநா கோயிலுக்கு அண்ணாண்ட. ஆமாங்க. சின்ன இருச்சாம்பாளையம் நாடகம் சமுத்திரக்கார ஓரம் ஆடிட்டு வரீங்க. மறுநாள் தான் சுனாமி அடிக்குது. அந்த மக்கள் எல்லாம் மறுநாள் எனக்கு போன் பண்ணி அம்மா பேரெல்லாம் இழுத்து முடிச்சு தாய் அப்படி சொன்னாங்க. எப்படிங்க? அப்ப எழுதுன பாட்டு தான். பாட்டு பேசலனா காற்று மெல்ல மழை மெல்ல அம்மம்மா காற்று மெல்ல மழை மெல்ல காணல் இல்ல வெயிலும் இல்ல கடந்தாய் பொங்கி அடித்த காரணம் தெரியல. அதனால் கதறி நின்ற மக்கள் கொடுமை காணவும் பிடிக்கலாம். கதறி போன மக்கள் எல்லாம் பதறி போய் கடலறிது. கட்டுமரம் வருமோ என்று காத்திலே இருந்தார். எல்லோரும் காத்திலே இருந்தார். பொழுதால எல்லோரும் கட்டுமரம் எடுத்துட்டு கோயிலுக்கு போனாங்க. ஆமா, கடலுக்கு. இரவு 5:30 மணி வெடிகாலம் 5:30 மணிக்கெல்லாம் நிலநடுக்கம் வந்தது. ஆமா. அந்த நிலநடுக்கம் வந்த உடனே பூமிலாம் ஆடுதான். ஆமாங்க. போன பிள்ளைங்க எங்க ஆச்சோ அப்படின்னு பிள்ளைங்கள் எல்லாம் போய் சந்திரக்கார வாரம் கடலை பாத்துக்கிறாங்க. வராங்களா? அந்த பாடா போனாலையோ பாடா போன கடலையும் பாண்டி விஜய ஊருக்குள்ளே புகுந்தவிங்க மக்கள் எல்லாம் ஒழிந்தாரே. மேட்டாடிக்கு வந்து ஈர்த்து போயிட்டோம். முத ஒரு அளவு உள்ள வாங்கிட்டு கடல் எங்கேயாரும் அந்த குட்டை குட்டியா மீன் வந்து நிற்கும். 1 கிலோமீட்டர் கடல் உள்ள வாங்கிட்டு அப்படியே போய் அந்த குட்டை குட்டியா அந்த மீனை பிடிக்க போயிடலாம். முத அந்த அலை நேரம் 1 கிலோமீட்டர் சமுத்திரத்தில் இழுத்து போகவும் மறுபடியும் தண்ணி அலைங்க 20 அடி உயரம் அப்படியே வருது. ஆமாங்க. அதை பார்த்தது மக்கள் ஓடணும். மக்கள் ஓடி போய் மோட்டில் ஏறிச்சு மரத்தை பிடிச்ச மக்கள். ஆமாங்க. மக்கள் எல்லாம் என்ன ஆச்சு? என்னங்க? அம்மா அம்மா என்போர்களும் என்போர்களும் அங்கம் துடித்து மண்ணில் இருந்தார். மக்கள் எல்லாம் சிதறிய போனார். சிதறி போன தாய்கள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் சிறி வந்த கடல